إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம் தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகள் என்ற ஒரு தலைப்பை பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில சிறந்த வார்த்தைகள், இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பு. நாம் இந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் போது நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அமைப்பிலே வந்த நபிமொழிகள், ஹதீஸ்கள். இதில் நாம் முதல் செய்தியாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற ஹதீஸ் நூலின் 3505வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தஅவத்து ذின்னூனி இஸ் தஆ வஹுவ ஃபீ பத்னில் ஹூத். மீனுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, பிரார்த்தனை இருக்கிறதே, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க பாபா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த பிரார்த்தனையை எந்த ஒரு முஸ்லிமாவது இந்த பிரார்த்தனையை செய்து பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. புரியுதா? அப்போ இந்த துஆவுடைய சிறப்பை நாம் பார்க்கும்போது இந்த துஆ உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று தௌஹீத், லா இலாஹ இல்லா அன்த். அதேபோன்று சுப்ஹானக் என்ற வார்த்தையில் அத்தன்ஸீஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துதல். மூன்றாவது பகுதி இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல் இஅ்திராஃப், தனது தவறை, பாவத்தை ஒப்புக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மூன்று பகுதியும் இதில் இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த என்ற அர்த்தம், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த இந்த துஆ அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது இந்த துஆவை நாம் அவரிடமிருந்து ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதேபோன்று அவரது கவலையிலிருந்து நாம் அவரை பாதுகாத்தோம், இவ்வாறு தான் மூமின்களை பாதுகாப்போம் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். எனவே அருமை சகோதரர்களே, அப்போ இந்த துஆவை பொறுத்தவரையில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற முக்கியமான விடயங்களை இந்த பிரார்த்தனை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அல் குர்ஆனிலும் இடம்பெற்ற ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. நாம் அனைவரும் பெரும்பாலும் இந்த துஆவை மரணமிட்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதானே? எல்லாருக்கும் மரணமாக இருக்குது அந்த துஆ? சொல்லுங்க பாபா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆ.
சரி, இரண்டாவது செய்தியை நாம் பார்ப்போம். இரண்டாவது செய்தி பாருங்க. அதாவது சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யாரிடம் வாராங்கன்னு சொன்னால், உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அபு தர்தா ரலியல்லாஹுடைய மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஷாமில் அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தபோது அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க காணல. அங்கே உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவரிடத்தில் கேட்குறாங்க, சஃப்வான் இடத்துல என்ன கேட்குறாங்கடா, நீங்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகின்றீர்களா, இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றீர்களா என்று கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆம், நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஃபதுல்லாஹ லனா பிஹைர், நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நல்லவற்றை பிரார்த்தியுங்கள். அப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவர்கிட்ட பிரார்த்திங்கன்னு கேட்கக்கூடிய அந்த உயர்ந்த வழிமுறையை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன், தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிظஹரில் கைபி முஸ்தஜாபா, ஒரு சகோதர முஸ்லிமுக்கு மறைவில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட்டதாகும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். அப்படி அவர் தனது சகோதரனுக்கு மறைவில் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அவரது தலைக்கு மேல் அல்லாஹ் நியமிக்கிறான். அவர் தனது சகோதரனுக்கு நலவை பிரார்த்திக்கும் போதெல்லாம் அந்த பொறுப்பாக்கப்பட்ட மலக்கு ஆமீன் என்று சொல்கிறார், ஆமீன் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு பிரார்த்திக்கக்கூடிய நலவை போன்று உங்களுக்கும் உண்டு என்று அந்த வானவர் குறிப்பிடுவார். அப்ப இந்த ஹதீஸும் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதாவது நாம் நமது சகோதர முஸ்லிமுக்கு மறைவில் நல்லதை பிரார்த்திக்கும் போது, அவருக்கு தெரியாது, நாங்கள் மறைவில் சகோதர முஸ்லிமுக்கு நல்லதை கேட்கும் போது அந்த பிரார்த்தனை சிறந்தது, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அல்லாஹ் அதற்கென்று ஒரு மலக்கை நியமிக்கிறான். அந்த மலக்கு அந்த துஆவுக்கு மட்டும்தான் ஆமீன் சொல்லுவார், இந்த துஆவுக்கு மட்டும்தான் ஆமீன் சொல்லுவார். ஆமீன் மட்டுமல்ல, நீங்க உங்களோட சகோதரனுக்கு என்ன நலவை கேட்கிறீங்களோ அந்த நலவு உங்களுக்கும் அது போன்று இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா, உண்மையில் எங்களோட சகோதரன் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தா நாங்கள் அவருக்காக துஆ செய்கிறோம், யா அல்லாஹ் அவருக்கு என்ன செய், ஷிஃபாவை கொடுப்பாயாக, அவருக்கு நிவாரணம் அளிப்பாயாக என்று நாங்கள் அவருக்கு கேட்கறது ஏற்றம். ஏன் என்றால் அதற்கு ஒரு மலக்கு என்ன செய்யப்படுவார், நியமிக்கப்படுவார். சொல்றது அப்ப எங்களுக்கும் குணம் ஷிஃபா என்ன செய்யும், கிடைக்கும். புரியுது சொல்ல, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. அதனால தான் நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது முன் சென்ற அறிஞர்களுடைய வாழ்க்கையில இந்த பண்பு காணப்பட்டிருக்குது. என்ன, அவங்க ஒரு தேவையை கேட்பதற்காக, நிறைவு செய்வதற்காக என்ன செய்வாங்க, தனது சகோதரனுக்காக பிரார்த்திப்பாங்க. தனது சகோதரனுக்காக மறைவில் கேட்கும் போது அந்த துஆ என்ன செய்யப்படுது, அது ஏற்றுக்கொள்ள முஸ்தஜாபான் ஹதீஸ்ல வருது. முஸ்தஜாபான் என்ன, அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்ட துஆ, ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட துஆ அது. அப்ப சுப்ஹானல்லாஹ், இப்ப நமது சில தேவைகளை நாம் இப்படியும் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கலாம், எப்படி நாம் சகோதரனுக்கு மறைவில் அதை நாம் பிரார்த்திக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யுது, நமக்கும் அது கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம்னு பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த சகோதரத்துவ பிணைப்பு பாருங்க, இப்படி ஒரு சகோதரத்துவ பிணைப்புள்ள மார்க்கம் தான் இஸ்லாம். புரியுது அவன் சொல்றது. அப்ப நாங்க மறைவில் பிரார்த்தித்து விட்டால் நாங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது. சிலரை பார்த்தா அதை கூட சொல்லிடுவாங்க, நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் துஆ செஞ்சேன், ஹஜ்ஜில் சொல்ல வேண்டியதே கிடையாது. நினைச்சா நான் உம்ரால உங்களுக்கு இப்படியெல்லாம் துஆ செஞ்சேன், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொன்னால் அந்த சிறப்பெல்லாம் போயிடும். புரியுது அவன் சொல்றது. நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கேட்டாருண்டா, ஓ நான் உங்களுக்காக துஆ செஞ்சேன். சிலவங்க கேட்பாங்க, நீங்கள் நான் துஆ செய்ய சொல்லியிருந்தேன், துஆ செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், ஆம் உங்களுக்காக துஆ செய்தேன் என்று அப்படி சொல்றது வேற விஷயம். நாம என்ன செய்ய தேவையில்லை, நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு துஆ செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ அது கிடையாது. அந்த இஹ்லாஸில் கூட என்ன செய்யுது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா. அப்போ எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன,
நாம் நமது ஒரு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக நாம் என்ன செய்வது? நமது சகோதரனுக்காக மறைவில் பிரார்த்திப்பது. ஏன்? அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ. புரியுதா சொல்றது? இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2733வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அப்ப நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இது நாங்க எங்களோட தலைப்புல உள்ள 2வது செய்தி. மறைவில் சகோதர முஸ்லிமுக்கு நாம் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ. அதே போன்று நமக்கு என்ன செய்து நமக்கு இருக்கிறது. அந்த மலக்கு ஆமீன் சொல்றாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மலக்கு அல்லாஹ் ஆமீன் சொல்றதுக்கு நியமிக்கிறான் என்றதே ஒரு பெரிய சிறப்பு. அப்படிதானே? மலக்க இப்ப நாங்க மலக்குகளுடைய ஹதீஸ் சம்பந்தமான ஹதீஸ்களை பாருங்க, எவ்வளோ சிறப்புகள் படிக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தானே, சேவல் கூவும் போது நீங்க உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய ஃபضலை அல்லாஹ்விடத்தில் நட்பாக்கியத்தை நீங்க பிரார்த்திங்க. ஏனென்றால் அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்து விட்டது. மலக்கை பார்க்கும் போதுதான் சேவல் கூவும். அப்ப உடனே நீங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக் என்று துஆ செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல சிறப்பை கேளுங்க. ஏன் பாருங்க, மலக்கை அந்த சேவல் பார்க்கும் போது கேட்கக்கூடிய துஆவுக்கு எவ்வளவு சிறப்பு என்றால், மலக்கு ஆமீன் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கு. அப்படிதானே? மலக்கு ஆமீன் சொல்வார். நாங்க தொழுகையில ஆமீன் சொல்றது இருக்கே, தொழுகையில வலத்தாலீன் என்று இமாம் சொல்வார் தானே, வலத்தாலீன் என்று. இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் இமாமை தொடர்ந்து ஆமீன் சொல்லுங்கள். இந்த ஹதீஸ்ல என்ன வருது? அந்த ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விட்டால் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். முன் செய்த பாவம்டா எது வரைக்கும்? அந்த ஹதீஸ்ல இத்தனை ஒரு வருடத்திலோ 2 வருடம் அப்படி வரல, முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப அவர் முன் செய்து எல்லா பாவங்களும் அது உள்ளடக்குமா இல்லையா? பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்க ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள். இமாமை பின்பற்றி சொல்லக்கூடியவங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னா நாங்க என்ன சொல்லணும்? ரப்பனா வலக்கல் ஹம்த். சொன்னா இந்த வார்த்தை மலக்குகளுடைய அந்த வார்த்தையோடு நேர்பட்டு விடுகின்ற போது அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதெல்லாம் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்கள். எனவே இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய 2வது விஷயம். 3வது விஷயம் நல்லா பாருங்க. அதாவது நாங்கள் என்ன தலைப்பு? பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற சிறந்த வார்த்தைகள். 3வது இந்த ஹதீஸ் புகாரியில 1154வது ஹதீஸ். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி எடுத்தீங்கன்னா உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் இரவில் எதிர்பாராத விதமாக விழித்து கொண்டால், எதிர்பாராத விதமாக வளமையாக எழக்கூடிய நேரம் அல்லாமல் என்ன செய்கிறாரு? முன்கூட்டி எதிர்பாராத விதமாக அவருக்கு என்ன செய்து விழிப்பு வருகிறது, விழித்துக் கொள்கிறார் என்றால், அப்படி விழித்த உடன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், எல்லாம் எங்களுக்கு மனனமான வார்த்தை தானே. இதுல எல்லாம் மனனம் இல்லாத வார்த்தை தெரியுதா? பாருங்க, லா இலாஹா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், வசுப்ஹானல்லாஹ் தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும், வல்லாஹு அக்பர் தெரியும், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹும் தெரியும். இப்போ இவ்வளோ வார்த்தைகளையும் அவர் சொல்லி பிறகு அல்லாஹும் மக்ஃபிர்லி எப்படி சொல்றாரு? அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால், அவு தஆ அல்லது துஆ செய்தால், அவர் அல்லாஹ்விடத்தில் எந்த துஆவையும் ஹதீஸ வார வாசம் அவு தஆ அவர் எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். பிரார்த்தித்தால் உஸ்துஜீப லஹு அவர் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பாருங்க, அப்ப அவர் கேட்கக்கூடியதானே செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் ஃபைன் தவல்லா வசல்லா வுது செய்து தொழுதால் குபில ஸலாத் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்க செய்யற ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் ஒரு சிறப்பு இருக்குதா? இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக என்ன சொல்லுது? அப்ப இது ஒரு முக்கியமான இடமா இல்லையா? எங்களோட துஆவை நாங்க அல்லாஹ்விடத்தில் எங்களோட தேவைகளை கேட்பதற்கும், நாங்க எங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நமது சோதனைகள், நாங்க சந்திக்கக்கூடிய துன்பங்கள், நமது நோய்கள், இது எல்லாம் சொல்றதுக்கு இது அழகான ஒரு சந்தர்ப்பமா இல்லையா?
இப்போ நாங்கள் திடீரென்று விழித்துக் கொள்கிறோம். திடீரென்று விழித்து கொண்டவுடன் முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய என்னது? இதை சொல்றது தான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இதை சொல்லிட்டோம்டா. இதை சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது அவர் வேற எந்த துஆவை கேட்டாலும் அது என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இது ஒரு முக்கியமான நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமான வார்த்தைகள் இது. எங்களோட வாழ்க்கையில இப்ப நாங்க தூக்கத்துல என்ன செய்யறோம்? எதிர்பாராத விதமாக விழிக்கிறோம். விழித்துக் கொள்ளும் போது இந்த அமலை நாங்க செய்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நம்ம துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமா இல்லையா இது? இது அதாவது அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பு, இது அழகான சந்தர்ப்பம். அப்ப நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். சொன்ன விஷயம் புரிஞ்சுது தானே? வார்த்தைகள் ஞாபகத்தில் இருக்குதா? ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். எல்லாம் நாம் அனைவரும் நமக்கு மரணமாக உள்ள வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை நாம் இவ்வாறு சொல்லி பிரார்த்திக்கும் போது அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ என்ன செய்யப்படுது? ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இது எத்தனாவது நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி? மூன்றாவது செய்தி. நாலாவது செய்தி என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அபூ தாவூதுல 524வது பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அதான் சொல்லக்கூடிய முஅத்தின்கள் இருக்கிறாங்களே, அதான் சொல்லக்கூடிய பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள் எம்மை விட அவங்க என்ன செய்யறாங்க? சிறப்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எம்மை விட சிறப்பு, அதன் மூலம் அவங்க சிறப்பை அடைகிறார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் கேள்வி கேட்கிறான். என்ன? பொறாமையில் அல்ல, நன்மையில நாங்கள் என்ன செய்யலாம்? நல்ல விஷயங்கள்ல போட்டி போடுவதானே சஹாபாக்களுடைய சிறப்பை. அதுதானே நன்மையில் அவங்க என்ன செய்தாங்க? போட்டி போடுபவர்களாக இருந்தார்கள். புரியுதா? அந்த சிறப்பை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்புறான். அந்த விருப்பத்தில் தான் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், குல் கமா யகூலு, அந்த முஅத்தின் அதான் சொல்பவர் சொல்வதை போன்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க. வேற ரிவாயத்துக்கல்ல ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அல் ஃபலாஹ் என்று வரும்போது என்ன சொல்ல வேணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்ல வேணும். அதை நாங்க சொல்லிக் கொள்ளலாம். அப்படி நீங்க அதானுக்கு நீங்க பதில் சொல்லிவிட்டு ஃபஸல் துஅதா, அந்த அதற்கு பிறகு நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்விடத்துல கேட்டால் வழங்கப்படும். சொல்லுங்க. நாங்கள் அதானுக்கு, இது ஒரு முக்கியமான ஹதீஸ், நாங்கள் அதானுக்கு எப்பயாவது உட்கார்ந்து ஒழுங்கா பதில் சொல்லிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி எப்போ அதானுக்கு பதில் சொன்னேன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடைசியாக முறையாக நான் எப்போது பாங்குக்கு பதில் சொன்னது? பாங்கு சொல்றாங்க, நாங்கள் சும்மா பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பலர்கிட்ட இல்லை. என்ன சொல்றது? இப்போ அதான் சொல்லும் போது அதானுக்கு பதில் சொல்வது இருக்குதே, எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்க. அதானுக்கு நாங்கள் முறையாக பதில் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன துஆ செய்தாலும் அது வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேளுங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வளவு பெரிய சிறப்பு. எத்தனை பேர் இந்த சிறப்பை பயன்படுத்துறோம்? எத்தனை பேர் முறையாக அதானுக்கு பதில் சொல்றோம்? சில நேரம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லாமல் இருந்தா கூட சிலர் என்ன செய்யறது இல்லை? அதானுக்கு முறையாக பதில் சொல்றது கிடையாது, பதில் சொல்றது இல்லை. எனவே இது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம் இது. அப்படிதான் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு அதான் சொல்லப்படுது. 5ல் குறைஞ்சது 1-2க்காவது 5க்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும், முயற்சி எடுக்க வேண்டும். இல்லைங்களா? இப்போ பல பள்ளிகள் அதான் கேட்குதுன்னு சிலவனுக்கு எப்படியா பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய கேள்வி தான் கேட்குறது. என்ன, பல பள்ளிகள் அதான் சொல்கிறாங்களே, அப்போ என்ன கேள்வி? என்ன பதில் சொல்லாமிக்கு தான். ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு ஆதான ஃபாலோ பண்ணி நீங்கள் பதில் சொல்லுங்கள். பல பள்ளியில் கேட்குதா, ஏதாவது ஒரு ஆதான ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க? பதிலை சொல்லுங்கள். பதிலை சொல்லி இப்படி துஆ செய்தீர்கள் என்றால், அப்போ நீங்கள் எந்த துஆவை செய்தாலும் அது என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளவு முக்கியம். இந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையை செயல்படுத்திக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குதா? நாங்கள் எதை செயல்படுத்தி இருக்கிறோமா? எங்கள்கிட்ட கேட்க வேணுமா இல்லையா இந்த கேள்வியை? இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம். அப்போ எனவே அந்த அதானுடைய வார்த்தைகள், அதுக்கு நாங்கள் அந்த அந்த முஅத்தின் சொல்வதற்கு நாங்கள் பதில் சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகள் என்னது? துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வார்த்தைகளாக அங்கு மாறுவதை பார்க்கிறோம். நாங்கள் அதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, இப்போ நாங்கள் வரும் 5வது விஷயம். சொன்ன 4 விஷயம் ஞாபகம் இருக்குதா?
நாளை ஞாபகம் இருக்குதானே? சரி, கடைசியாக மீட்டிக்கொள்வோமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக கேட்கும்போது சொல்லுங்கள். 5வது ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸுடைய ஒரு சிறப்பை சொல்லுவாங்க. என்னடா உங்களுக்கு தெரியும், இந்த சமகாலத்தில் சென்ற நூற்றாண்டில் ஹதீஸ் கலையிலே வாழ்ந்து மரணித்த அறிஞர் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? யார் அறிஞர்? சென்ற நூற்றாண்டில் ஹதீஸ் கலையிலே சமகால அறிஞராக போற்றப்படக்கூடிய அறிஞர் யார்? ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா. சரியா? ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் நன்றிக்கான சுஜூதை இந்த ஹதீஸுக்கு செய்திருக்கிறாங்கன்னு வருது அவங்களோட வாழ்க்கையில். அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஹதீஸை இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரை எல்லாம் அவர் ஆராய்ந்து, இந்த ஹதீஸுடைய இப்போ சொல்ல போகின்ற இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்களை எல்லாம் ஃபுல்லாக ஆராய்ந்து என்னஜா இந்த ஹதீஸ் சஹீ என்று அவர் கண்டவுடன் நன்றிக்காக அல்லாஹ்வுக்கு ஒரு சுஜூதை செய்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நன்றிக்காக அல்லாஹ்வுக்கு ஒரு சுஜூதை செய்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த அறிஞர்கள் எதை விரும்புகிறாங்க? மக்களுக்கு அந்த ஹதீஸ் சஹீஹாக வேண்டும் என்றது அவங்களோட என்னது விருப்பம். அதில் உள்ள சிறப்பு மக்களுக்கு கிடைக்க வேணும். புரியுது அவங்க சொல்றது? அப்போ இந்த ஹதீஸை பாருங்க, இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சில்சிலத்து சஹீஹா என்ற ஒரு தொகுப்பு இருக்கிறது. சில்சிலத்து சஹீஹாண்டா ஆதாரப்பூர்வமான நூட்கள்லேருந்து ஹதீஸ்கள் எடுத்து அவங்க தொகுத்து அதுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை மட்டும் அவங்க தொகுத்தாங்க. அதுக்கு பேர் சில்சிலத்து சஹீஹா, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களுடைய தொடர். அதே மாதிரி ஒன்று தொகுத்தாங்க சில்சிலத்து தைஃபாண்டு. அது என்ன? பலவீனமான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்தாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்தாங்க. ரெண்டும் தொகுத்தாங்க. ரெண்டும் பல பாகங்களாக அது அது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதில் இந்த ஹதீஸ் அவங்க கொண்டு வராங்க. 3336வது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை பாருங்க, ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார். அல்லாஹுடைய தூதரிடம் அல்லாஹுவை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்காக சில வார்த்தைகளை, அல்லாஹ்வை நினைவு திக்ர் செய்வதற்காக சில வார்த்தைகள் அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்னு சொல்லு, வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு, வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லு. சரியா? அப்போ இதெல்லாம் அவர் அந்த கிராமப்புற அரபி என்ன செய்கிறார்? எண்ணிக்கொள்றார். ரசூலுல்லாஹ் முதல்ல என்ன சொன்னாங்க? சுபஹானல்லாஹ்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் இதை சொல்றாங்க. அப்போ இதை இவர் எண்ணிக்கொண்டு போய் என்ன செய்கிறாரு? கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் விட்டு அப்படி போறார். போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு கொண்டு இருக்கிறார். பிறகு கொஞ்சம் யோசித்து கொண்டு இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்களும் என்ன செய்கிறாங்க? புன்முறுவல் பூக்குறாங்க. போனவர் அப்படி நின்று ஏதோ யோசிக்கிறார். அவர் யோசித்து விட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லி தந்தீங்க. ஹாதா லில்லாஹ், இது அல்லாஹ்வை போற்றக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தைகள். ஃபமாலி, எனக்குரியது எங்கன்னு கேட்குறாங்க. எனக்குரியது எங்கே? இதெல்லாம் யாரை போற்ற வார்த்தைகள்? அல்லாஹ்வை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள். இதன் மூலம் அல்லாஹ்வை புகழ்றோம். எனக்குரியது எங்கேன்னு கேட்குறாங்க. ஃபமாலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அராபி என்று அந்த கிராமப்புற மனிதரை அழைத்து, இதா குல்த சுபஹானல்லாஹ், நீங்கள் சுபஹானல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கு எப்படி பதிலளிக்கிறார் என்றால், சதக்த, நீர் உண்மை சொன்னீர். எப்படி பதில் வரும் அல்லாஹ்விடத்திலிருந்து? சதக்த, நீர் உண்மை சொன்னீர். நீர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், சதக்த, நீர் உண்மை சொன்னீர். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள். நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், நீர் உண்மை சொன்னீர். வைதா குல்த, அதுக்கு பிறகு முக்கியமாக பாருங்க, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா குல்த அல்லாஹும்ம கஃபிர்லி, இந்த 4 திக்ரை இப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சொல்வானாம், கது ஃபஅல்த், நான் அதை நிறைவேற்றி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த திக்ரை 4 முறை சொல்லிட்டு, இந்த ஒவ்வொரு திக்ரையும் ஒவ்வொரு முறை சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்வானாம், கது ஃபஅல்த், நான் அதை
நிறைவேற்றி விட்டேன். வைதா குல்த அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் நீ எனக்கு கிருபை செய்வாயாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வானாம் கது ஃபஅல்த், அதை நிறைவேற்றி விட்டேன். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை அருள்வாயாக என்று பிரார்த்தித்தால் அல்லாஹ் சொல்வானாம் கது ஃபஅல்த், அதை நான் நிறைவேற்றி விட்டேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஹதீஸ் அனுப்பான். எனவே அந்த கிராமப்புற அந்த மனிதர் எவ்வளோ அறிவுபூர்வமான கேள்வியை கேட்குறாரு, எவ்வளோ ஒரு சிறந்த செய்தி கிடைக்குது அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட இருந்து. அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார், அவர் செல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் பாருங்கள் எவ்வளோ. நாங்கள் அந்த திக்ரை என்ன செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். புரிஞ்சா? இதை சொல்லிட்டு இதை நாங்கள் சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை நாங்கள் இந்த வாசகங்களை மாற்றி மாற்றி சொல்றதுலேயும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹதீஸ் தனியாக வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த 4 வார்த்தைகள் நீங்கள் முன்ன பின்ன சொல்றதுல குற்றம் இல்லை. இப்போ எங்களுக்கு நாங்கள் பழக்கப்பட்டிருப்போம் எப்படி, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று தான் நாங்கள் சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். சரிஞ்சா? இப்போ இதை ஒருத்தர் முன்ன பின்ன வார்த்தைகளை மாற்றி சொன்னால் கூட என்ன, அது ஒரு தவறு கிடையாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை சொல்லிட்டு நாங்கள் 3 துவா கேட்கணும். எத்தனை துவா கேட்க வேணும்? 3 துவா. என்னென்ன துவா? அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ரஹம்னி. அல்லாஹும்ம ர்ஸுக்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி. அப்போ இந்த 3 துவாக்களை நாம் செய்யும் போது அவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, சிறந்த வார்த்தைகள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த வார்த்தைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒருவர் தொழுகையிலிருந்து துவா செய்கிறத கேட்குறாங்க. தொழுகையிலிருந்து என்ன செய்கிறாரு, துவா செய்கிறத கேட்குறாங்க. அவர் அல்லாஹ்வை புகழவும் இல்லை, நபி மீது ஸலவாத்து சொல்லவும் இல்லை. அவர் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு, துவா செய்ய ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது அஜிலஹாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார்ன்றாங்க. இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவசரப்பட்டு விட்டார். பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்ம தஆஹு ஃபகால் லஹு அவு லிகைரி, ரசூலுல்லாஹ் அல்லது வேறொருத்தர் இன்னொருத்தர் பிறகு துவா செய்கிறாங்க. அவராக இருக்கலாம் அல்லது வேறொருத்தராக இருக்கலாம். புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் துவா செய்ய ஆரம்பித்தால், இதா சல்லா அஹதுக்கும், நீங்கள் வந்து தொழுதால் ஃபல் யப்த பிதம்ஜீதி ரப்பிஹி ஜல்ல வ அஸ்ஸ வஸ்ஸனா அலை, அல்லாஹ்வை நீங்கள் போற்றி புகழ்ந்து பிறகு நபி மீது ஸலவாத்து சொல்லி அதன் பிறகு நீங்கள் நாடியதை விரும்பியதை கேளுங்கள். அப்போ இது வந்து எந்த சந்தர்ப்பம்னா அத்தஹியாத்துடைய சந்தர்ப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த சந்தர்ப்பம் இது? அத்தஹியாத்துடைய சந்தர்ப்பம். இப்போ அத்தஹியாத்து நாங்கள் ஓதுறோம் தானே, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்கிறோம். இது வந்து நாங்கள் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், நபி மீது ஸலவாத்து சொல்கிறோம். ஸலவாத்தை சொன்ன பிறகு நாம் என்ன செய்யலாம், விரும்பிய துவாக்களை கேட்கலாம். அந்த இடம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடம். அந்த இடம் என்னது, துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 1481 வருது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, இது புகாரிலும் வருது, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், உங்களில் ஒருவர் அத்தஹியாத்திலே அமர்ந்து விட்டால், அத்தஹியாத்தை ஓதுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அத்தஹியாத்தை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யதஹய்யர் அஹதுக்கும் மினத் துஆஇ அஅஜபஹு இலைஹி ஃபல்யதுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அவர் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விரும்பிய பிரார்த்தனை அவர் கேட்கட்டும். அது அல்லாஹ் என்ன, அது அந்த இடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அப்போ நாங்கள் அத்தஹியாத் ஓதி அதற்கு பிறகு நபி மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், நாம் விரும்பிய துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் என்ற அந்த இடம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக இருக்குது. எது? தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் உள்ள நேரம். தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னுள்ள சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா? அத்தஹியாத்தையும் நபி மீது ஸலவாத்து சொல்வதையும் அதை இரண்டையும் ஓதிய பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்கள், நாங்கள் விரும்பிய துவா அந்த இடத்துல கேட்கலாம். அது துவா அங்கீகரிக்கப்படுகின்ற இடம். எனவே இந்த வார்த்தைகள் அத்தஹியாத்து, நபி மீது ஸலவாத்து சொல்வது, இந்த இரண்டும்
பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற உன்னதமான வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ நாம் இப்போ எத்தனை செய்தியை பார்த்துட்டோம்? ஆறு செய்தியை பார்த்துட்டோம். 7வது செய்தி அருமையான சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கும்போது ஒருவர் தொழுது அவர் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அவர் இப்படி துவா செய்கிறார். இதெல்லாம் ஓதிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்கிறார் என்றால், நல்லா பாருங்க இந்த துவாவை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடம் கேட்கிறேன், பி அன்ன லக்கல் ஹம்த், நீதான் யாரு? புகழுக்குரியவன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல் மன்னான், நீ அருள் புரியக்கூடிய. அல்லாஹ் யாரு? அல் மன்னான், அருள் புரியவன். அதே போன்று பதிஉ ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமானவனே, சங்கையானவனே. யா ஹய்யு யா கையும், என்றும் உயிரோடு இருப்பவனே, நிலையானவனே என்று இப்படி அவர் சொல்றார். இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்றார். இப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்கடா, தஅல்லாஹ பி இஸ்மிஹில் அதீம் அல்லதி இதா துஇய பிஹி அஜாப் வ இதா சுஇல பிஹி ஆதா. இவர் கேட்ட இந்த வார்த்தைகள் இது அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமங்களை கொண்டு இவர் அழைத்தார். இவர் இப்ப துவா செய்தால் இவரது துவா ஏற்றுக்கொள்ளப்படும், இவர் கேட்டால் கொடுக்கப்படும். இப்போ நாங்கள் இந்த வார்த்தைகளை கட்டாயம் மரணமிட்டுக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள். ஏன்? இது துவா அங்கீகரிக்கப்படுகின்ற முக்கியமான அல்லாஹுடைய திருநாமங்களை, பண்புகளை உள்ளடக்கிய வார்த்தைகள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது முஸ்னத் அஹ்மதுல 17596வது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுது. அபூதாவுதுல 1490 ஹதீஸ். அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் என்ன மட்டும் நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கொள்றேன். சரி, அப்ப எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பிற்குரிய சகோதரர்களே, திரும்ப இந்த வார்த்தைகளை ஒரு முறை சொல்றேன் கேளுங்க. இதை நான் கட்டாயம் மரணம் விட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த் அல் மன்னான் பதிஉ ஸமாவாதி வல் அர்த் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கையூம். இவ்வளவுதான் அந்த வார்த்தைகள். இதை சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் இப்போது இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு இவர் கேட்கக்கூடிய துஆ என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். இவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பது அவருக்கு கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லைங்களா? நாங்கள் கட்டாயம் மரணமிட்டுக் கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அதே போன்று ரசூலுல்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. இதுல வார பெயர்கள் எல்லாம் சிறப்பானவைகள். யா ஹய்யு யா கையூம் என்ற பெயர்கள் இருக்குதானே, அல்லாஹ்வுடைய 2 திருநாமங்கள். இந்த 2 திருநாமங்களும் முக்கியமான 2 திருநாமங்கள். அல்லாஹ்விடத்துல நாங்க இந்த திருநாமங்களை கொண்டு துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த 2 திருநாமங்களும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக ஆதரவு வைக்கப்படுகின்ற 2 திருநாமங்கள். இந்த அல் ஹய்யுல் கையூம். இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்களின் போது சொல்லித்தரக்கூடிய ஒரு துவா இருக்குது. சோதனைகள் கஷ்டங்கள் வந்தால் சொல்றதுக்கு ஒரு துவா சொல்லித்தராங்க. அந்த துவா என்ன? யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அவ்வளோதான். யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் உயிரோடு உள்ளவனே, நிலையானவனே, உனது அருளை கொண்டு உன்னிடம் என்ன செய்கிறேன்? இரட்சிப்பு, பாதுகாப்பு தேடுகிறேன், உதவி தேடுகிறேன். அஸ்தகீஸ். இவ்வளவுதான். இது நாங்கள் கவலைகள் கஷ்டங்களின் போது ஓதும் போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த கவலைகளை நீக்குவான், கஷ்டங்களை போக்குவான். அதுல வர இந்த 2 திருநாமத்தில் வருது என்னது? யா ஹய்யு யா கையூம். அதே மாதிரி பாருங்க, யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பது இருக்குதானே, இது சம்பந்தமா தனியான ஒரு ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அதில்லு பி யாதல் ஜலாலி வல் இக்ராம். அப்ப ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் அபூதாவுது 1495. இப்ப சொல்லக்கூடிய செய்தி அஹமதுல 17596 வருது. அதில்லு என்று சொல்றாங்க. அதில்லுன்னா இதை நீங்க தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை? யாதல் ஜலாலி வல் இக்ராம். ஏன்னா சும்மா யாதல் ஜலாலி வல் இக்ராம்னு சொல்றதல்ல. சிலவங்க தவறா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அப்படி சொல்றாங்க, அது பிழை. சிலவங்க என்ன அல்லாஹ்வுடைய இந்த திருநாமத்தை 1000 முறை சொல்லுங்க, இந்த திருநாமத்தை அப்படி மார்க்கம் சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொன்னா அதுக்கு பிறகு துஆ செய்யணும். புரியுது அவன் சொல்றது?
யார் ரஸாக்குன்னு 1000 முறை சொல்லுங்க. அப்படி மார்க்கம் சொல்லி தரல. நீங்க யார் ரஸாக்குன்னு அல்லாஹ் அழைத்தா நீங்க என்ன செய்யணும்? அடுத்து அல்லாஹ்விட்ட கேட்கணும் இல்லைங்களா? இப்போ நான் இப்போ யா ஃபைசல் யா ஃபைசல் யா ஃபைசல்னா என்ன கிறுக்கு பிடிச்சான்னு நினைப்பான். அவரை கூப்பிட்டா அவர் ஏதாவது சொல்ல, என்னது கூப்பிட்டா விஷயம் இருக்கணுமா இல்லையா? அப்படியா இல்லையா? ஒருத்தரை பேரை சொல்லி கூப்பிடுறோம், திரும்ப திரும்ப பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டு அர்த்தம் எது இருக்குதா? இப்போ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நாங்கள் அழைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பிரார்த்திக்க வேணும். புரியுது அவங்க சொல்றது? அப்போ எனவே சிலவங்க என்ன சொல்றாங்க, இந்த திருநாமத்தை 1000 முறை சொல்லுங்க, அந்த கஷ்டம் நீங்க. அப்படி எந்த ஒரு முறையில் சொல்லாங்க சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எல்லாம் அதை கொண்டு துவா செய்வதற்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எதுக்கு? அதை சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? இப்போ யா ரஸாக் என்று அல்லாஹ் அழைக்கிறோம்டா, உணவளிப்பவனே என்று அழைக்கிறோம். யா ரஸாக் உர்ஸுக்னி, உணவளிப்பவனே எனக்கு உணவளிப்பாயாக, அப்படிதானே வரணும். யா கஃபார், மன்னிப்பவனே இக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, அப்படிதானே வரணும். அப்போ அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாங்கள் அழைக்கிறோம்டா, அழைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பிரார்த்திக்கணும். இப்போ யாதல் ஜலாலி வல்லிக்ராம் என்றதை ரசூலுல்லாஹ் பற்றி பிடிங்கன்னு சொல்றாங்கண்டா, நாங்கள் எங்களோட துவாக்களை சேர்த்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? நாங்கள் எங்களோட துவாக்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றதான் விளக்கம். புரியுதான் சொல்றது? அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த தலைப்பில் நாங்கள் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றோம். இது 8வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிது நபவிக்கு நுழைகிறாங்க. நுழையும் போது ஒரு மனிதர் தொழுகையில் இருக்கிறாரு. தொழுகையில் அதுவும் அத்தஹியாத்தில் இருக்கிறாரு. அத்தஹியாத்திலிருந்து இப்படி துவா செய்கிறார். எப்படி பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ் பி அன்னகல் வாஹிதுல் அஹதுஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுடைய இந்த பண்புகள் பெயர்களை எல்லாம் சொல்றார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ், அல்லாஹ்வே நான் உன்னிடம் கேட்கிறேன். பி அன்னகல் வாஹிதுல் அஹதுஸ் ஸமத், அப்படி என்ன? நிச்சயமாக நீ ஒருவன், தனித்தவன், எந்த தேவையும் மற்றவன். அல்லதி லம் யலித் வலம் யூலத், நீ யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு, அன்தக்ஃபிரலி துனூபி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ நிச்சயமாக மன்னிப்பவன், கிருபை செய்வன், எனவே என்னை மன்னிப்பாயாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத் கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சொல்லுங்க, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்று சொல்றான். இந்த ஹதீஸை நீங்கள் நசாயில 1300வது எண்ணில் பார்க்கலாம். எனவே இவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த வார்த்தைகளில். அப்போ இந்த வார்த்தைகள் நாம் கட்டாயம் மரணமிட வேண்டிய வார்த்தைகள். அன்பிற்குரிய சகோதரர்கள், நாம் இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த விஷயங்களை இப்போ கொஞ்சம் என்ன செய்வோம், நாங்கள் மீட்டிக்கொள்வோம். முதலாவது படித்த விஷயம் என்ன? 8 விஷயங்கள் படித்தோம். முதல் விஷயம் என்ன படித்தோம்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது எந்த நபி செய்த துவா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நாங்கள் இதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் போது, ஒரு முஸ்லீம் பிரார்த்திக்கும் போது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற விஷயத்தை பார்த்தோம். 2வது விஷயம் என்ன படித்தோம்? சகோதரனுக்கு நாம் மறைவில் கேட்கக்கூடிய துவா. அது மிக முக்கியமான இடம், மிக முக்கியமான இடம். இல்லைங்களா? இன்றைக்கு உண்மையில் நமக்கு மனசு வருதா என்ற ஒரு கேள்வி. சில என்ன, அடுத்த சகோதரனுக்கு பிரார்த்திக்கிற அளவுக்கு மனம் என்ன விரிந்து கொடுக்குதா என்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இல்லைங்களா? பெரும்பாலும் சிலரை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கெட்டதை தான் நினைக்கிறாங்களே தவிர நல்லதை நினைப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான தீய உள்ளங்களாக நமது உள்ளங்கள் இருந்துவிடக்கூடாது. நாம் பிறருக்கு எப்போதும் நல்லதை விரும்ப வேண்டும், நல்லதை பிரார்த்திக்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய சிறப்பு என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித்தருது. நாங்கள் மறைவில் சகோதர முஸ்லீமுக்கு நல்லதை பிரார்த்தித்தல், அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துஆ. அதே மாதிரி நமக்கு என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும் என்பது அந்த ஹதீஸ். 3வது நாங்கள் படித்த விஷயம் என்ன? தூக்கத்தில் ஒருத்தர் எதிர்பாராத விதமாக எழுந்து விடுகிறார். வளமையாக எழக்கூடிய நேரத்தில் அல்ல, அதுக்கு முன் எதிர்பாராத விதமாக எழுகிறார். எழும்போது அவர் என்ன சொல்ல வேணும்? லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அடுத்து என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பை கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். அல்லது அவர் வேறு எந்த துவாவை கேட்டாலும் அந்த துவா என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் உலூ செய்து தொழுதால் அந்த தொழுகை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயம் 3வது விஷயம்.
4வது விஷயம் என்ன படித்தோம்? அதான். முஅத்தின் சொல்லக்கூடிய அதானுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டு நாம் எந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும் அந்த துஆ என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற 4வது விஷயம் படித்தோம். 5வது விஷயம் என்ன படித்தோம்? ஒரு கராமவாசியுடைய ஹதீஸ். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவருக்கு 4 திக்ர சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர். இந்த 4 திக்ர அவர் சொல்லும்போது அல்லாஹ் அவருக்கு எப்படி பதிலளிக்கிறான்? நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொன்னது உண்மை, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் புகழுக்குரியவன், வணக்கத்துக்குரிய நான் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன். இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். இதெல்லாம் என்ன? உண்மை. அப்போ எனவே இதை சொல்லிவிட்டு 3 துஆக்கள் ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க. எத்தனை துஆக்கள்? 3 துஆக்கள். அந்த 3 துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னென்ன? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம அர்ஸுக்னி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம அர்ஸுக்னி. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக நாம் இந்த ஹதீஸை பார்க்கின்றோம். சரி, அடுத்து நாங்கள் படித்த விஷயம், 6வது விஷயமாக நாம் படித்த விஷயம் என்ன? 6வது விஷயம், அதாவது நாங்கள் துஆவை பொறுத்தவரையில் குறிப்பாக இது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். நாங்கள் அத்தஹியாத்தை ஓதி நபி மீது ஸலவாத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய துஆக்கள் என்ன செய்யப்படும்? அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் அத்தஹியாத்தை ஓதி நபி மீது ஸலவாத்தை சொல்லி நாம் விரும்பிய துஆவை அந்த இடத்துல கேட்கலாம். நபி அவன் கற்றுத்தந்த துஆக்களையும் கேட்க வேண்டும். நாம் விரும்பி எந்த துஆவை கேட்டாலும் அந்த துஆ என்ன செய்யப்படும்? அது அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக நாங்கள் 7வதாக பார்த்த விஷயம், இது சில உங்களுக்கு நீங்கள் அதை மரணமிட்டுக் கொள்ள வேண்டிய வார்த்தை என தெரியாமல் இருக்கலாம். இந்த வார்த்தைகள், அதாவது ஒரு நபித்தோழர் தொழுகையில் அத்தஹியாத் ஓதி நபி மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு அவர் இப்படி பிரார்த்திக்கிறார். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த அல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் என்று அவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமங்களை கொண்டு அவர் பிரார்த்தித்து விட்டார். அவர் துஆ என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ சஹாபாக்களுடைய அந்த உல தூய்மையுடைய சிறப்பும் இருக்குது. எனவே இந்த சிறப்பு என்பது நாங்களும் இவ்வாறு பிரார்த்திக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம், 8வது விஷயம் என்னவென்றால், இதுவும் தொழுகையில தான் அத்தஹியாத்தை ஓதி ஸலவாத்தை சொல்லிவிட்டு ஒருவர் இவ்வாறு பிரார்த்திக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ் பி அன்னகல் வாஹிதுல் அஹதுஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். எங்களுக்கு குல் அஹத் பாடம் தானே, அந்த அமைப்பில் தான் வருது. அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லிவிட்டு யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி துனூபி என்று சொல்லும்போது அடுத்து இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இவரை மன்னித்து விட்டான் என்று சொல்கிறார். எனவே அருமையான இவ்வாறான இந்த வார்த்தைகள், இந்த முக்கியமான இன்றைய ஹதீஸ், இன்றைய பாடத்தில் நாங்கள் இந்த படித்த இந்த வார்த்தைகள் பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான முக்கியமான வார்த்தைகளாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வார்த்தைகளை கற்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, இந்த சந்தர்ப்பங்கள் நாம் துஆவுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.